அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள்தான். இதில் வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, 2 வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. வித்தியாசமான ஒரு படம். இதில் என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இதில் வந்து வழிந்தோடும் ரத்தம் அடி ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ட்ரிப்பிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும், துப்பாக்கியால் சுடுவதும், ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அழுகிற படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது ரெண்டும் நெகிழ்வு நிறையா இருக்கும் படத்தில், சிரிப்பும் நிறையா இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் இது. நான் வந்து இவரோட ஒரு 3 படம் கே. விஸ்வநாத் சாரோட அதில் ரொம்ப நெருங்கிட்டோம். பாலச்சந்தர் சார் கூட அது மாதிரி 10 மடங்கு 12 மடங்கு ஜாஸ்தி 36 படம் பண்ணியிருக்கேன் நான். அதில் அந்த 36 படங்கிறது வந்து என் தகப்பனார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நான் செலவழித்த மனித நேரங்களை விட அதிக நேரம் திரு பாலச்சந்தர் அவர்களுடனும் அனந்து அவர்களுடனும் நான் கழித்த நேரங்கள். இவங்க தான் நிஜமாகவே பெரியப்பா சித்தப்பான்னு சொன்னால் இவங்க தான் எனக்கு. ரமேஷ் அரவிந்துங்கிறவர் வந்து இது அவருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய புதிய அனுபவமாக இருக்காது. ஒன்று, ஏன்னா நாங்கள்லாம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திரு கேபி அவர்களுடன் நாங்கள் பழகிவிட்டதாலோ எல்லாரும் எல்லார் வேலையும் செய்வோம். அதில் வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது வந்து எந்த லேபர் செஞ்சாலும் அதில் ஒரு டிக்னிட்டி உண்டு. 5 ஹீரோயின்னா டியூட் பாடினா தான் ஹீரோயின்னு கிடையாது. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதில் வந்து ஊர்வசி நடிக்கிறார்னு சொல்கிறது வந்து ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. ஆண்ட்ரியாவே உங்களுக்கு ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு ஆண்ட்ரியாவாக. பூஜா குமாரை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு படங்களில். அது மாதிரி புதுசாக ஒரு பையன் அஸ்வின் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் மிக வித்தியாசமாக என்னுடைய மகனாக நடிக்கிறார். இசை வந்து பல்கேரியாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு, சோஃபியா ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா அது தேவையாக இருந்தது, படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 96 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வைத்து கொண்டு வேலை வாங்கியிருக்கிறார் ஜிப்ரன் அவர்கள். முத்தக்காட்சி இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முத்தம் இல்லாமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஒரு முத்தம் கூட வாங்காமல் நான் வெளியே போனால் அன்றைக்கி வேலை நடக்காது. எங்கள் அம்மாட்ட திரும்பி வந்து மறந்து போயிட்டா கூட முக்கிலேருந்து திரும்பி வந்து ஒரு முத்தம் வாங்கிட்டு போவேன். ஸோ முத்தம் என் கூட பிறந்த ஒரு உரிமை. அது ஏதோ நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லை என்று நினைப்பவர்கள் தஞ்சை வாணன் கோவை வாசிக்க கடவுது. ஹிந்தியில் போல இப்போதைக்கு, ஏன்னா அதோட ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. தெலுங்கில், மலையாளத்தில் எப்பவும் போல ரிலீஸ் ஆகும், கர்நாடகத்திலும் ரிலீஸ் ஆகும். நன்றி.